நான் வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு திருமணம் நடக்கணும், நான் சாகறதுக்கு முன்னால் எனக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி இப்படி சொன்னோன்னே இவருக்கு திருமணம் செய்யறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இவருக்கு பெண் தர மாட்டேங்கிறாங்க. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அரவானை வந்து பலியிட்டுறாங்க. அரவான் வந்து இறந்து போயிடுறாரு. இது 2 வரம் கேட்டார் இல்லையா? இது 2வது வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்து போனாலும் என்னுடைய தலை மட்டும் எப்போவுமே உயிரோடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட 2வது வரம். கிருஷ்ணரும் அதுக்கு சம்மதிச்சு எப்போவுமே உன்னோட தலை உயிரோடு இருக்கும்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாரு. இது வந்து விழுப்புரம் மாவட்டம் கூவகத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயில். இங்கே இருக்கிற இந்த கூத்தாண்டவர் தான் வந்து இந்த அரவான், அவரோட தலை தான் இது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லிகிட்ருக்குறாங்க. இவர் தான் இங்கே கூத்தாண்டவரை அருள் பாலிச்சிட்ருக்கிறாரு. இந்த கோயிலில் வருஷந்தோறும் கூத்தாண்டவர் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த திருவிழா ஆரம்பித்ததையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எல்லா ஊர்கள்லேயும் இருக்கிற திருநங்கைகள் திருநம்பிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த கோயிலில் வந்து அவங்க கூத்தாண்டவரை நினச்சி தாலி கட்டிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. திருவிழா முடிஞ்சு மறுநாள் அந்த தாலியெல்லாம் கழட்டி போட்டுட்டு, ஏன்னா அன்னைக்கு தானே அவங்கள அரவானை பலியிட்டாங்க, இறந்துட்டார் இல்லையா? அதனால் அந்த தாலியெல்லாம் கழட்டி போட்டு அதோட அந்த திருவிழா முடிஞ்சிருது. இந்த கதை நான் ஏன் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, குழந்தைங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பெற்றோர்களுக்கு முக்கியமாக இதை பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற பெற்றோர்கள் வந்து தயவு செஞ்சு அந்த குழந்தைங்கள புறக்கணிக்காதீங்க. நீங்கள் புறக்கணிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. அவங்க சேர்கிற இடம் நல்ல இடமா இருந்தால் அவங்க நல்ல வழியில் வழிநடத்தப்படுறாங்க. இதே வந்து ஒரு தவறான இடத்துல போய் சேர்ந்தாங்க அப்படின்னா தவறாக வழிநடத்தப்படுறாங்க. ஒரு சிலர் பண்ணுற தவறுகளால் எல்லோரும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நல்லா வழிநடத்தப்படுறவங்க அவங்களோட முயற்சியினால் பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க, நிறைய துறைகளில் சாதிச்சிருக்காங்க, அதுக்காக உயரிய விருதுகள் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த நிலையை அடையிறக்கு அவங்க எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகம் சுளிக்காமல் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தாலே போதும். அண்ணா அக்கான்னு நம்ம அன்போடு அவங்கள கூப்பிட்டாலே போதும். இதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி. எனக்கு இது வரைக்கும் இந்த கதைகளை நிறையா நான் போட்டிருக்கேன். இதை கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்.